கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். இரக்கமுள்ள கடவுள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அன்பு நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலிருந்து புதிய வாழ்வை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்ட நாம் கர்த்தர் நம் வாழ்விலே செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு நன்றிகளை சொல்லுவோம். நாம் கடந்து வந்த பாதைகளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு அல்லவா? ஒவ்வொன்றையும் எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே, நம் பிள்ளைகள் வாழ்விலே, குடும்பத்திலே, நம்முடைய பிரயாணங்களிலே, நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய தேவைகளின் நடுவிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவராய் நமக்கு இருந்தார், எவ்வளவு போதுமானவராயிருந்தார் என்பதை நினைத்து நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றியோடு அவரை துதிப்போம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய இக்கட்டான நேரங்களிலே நம்முடைய எளிய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்கிறாரே, நம்மை ஒரு தகப்பனை போல சுமக்கிறாரே, நம்மை நேசிக்கின்றாரே. அந்த கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுவோமா? அந்த கிருபைகளுக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வேத வசனங்களுக்கு இணங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரை ஆராதிக்க ஆலயம் தந்திருக்கிறாரே, ஊழியங்கள் தந்திருக்கிறாரே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இன்றைக்கும் வாசல்களை வழிகளை திறந்து கொடுத்திருக்கின்றாரே, அதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். நம்முடைய திருச்சபை வாழ்விலும் ஆண்டவர் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் அவரை போற்றுவோமா? நம்முடைய நன்றிகளை ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் தாவீதோடு இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறதை போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமருங்கள். மீண்டுமாக தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காய் கீர்த்தனைகளிலே 240வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 240. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற 240வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சொந்தமல்லவே
திரும்ப வருகுதோ. அர்ப்பணி மிஷத்தாசை காட்டி இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 முடிய. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 முடிய. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்கப்படினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே புறப்பட்டு அவர்களை விட்டு அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Let us hear the word of God. The gospel reading is from the book 2 Acts 8 verses 1 to 8. On that day a great persecution broke out against the church in Jerusalem, and all except the apostles were scattered throughout Judea and Samaria. Godly men buried Stephen and mourned deeply for him. But Saul began to destroy the church. Going from house to house, he dragged off both men and women and put them in prison. Those who had been scattered preached the word wherever they went. Philip went down to a city in Samaria and proclaimed the Messiah there. When the crowds heard Philip and saw the signs he performed, they all paid close attention to what he said. For which rags impure spirits came out of many, and many who were paralyzed or lame were healed. So there was great joy in that city. This is the word of God. Glory and praise to you, Lord Jesus Christ. Amen. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் வரை. லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பவைகளே பாடம் படித்து நிறைவேறிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வாழ்வு தருகின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையின் காலை பொழுதிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையின் இத்தனை வேளையிலும் ஆண்டவரங்களை பாதுகாத்தீர், எங்களோடு பேசினீர், எங்களை வழி நடத்தினீர், வேத வசனங்கள் தந்தீர். அதற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டு வேளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவே, இந்த ஜெப நேரத்திலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எவைகளை எல்லாம் முன்வைக்கிறோமோ, என்னென்ன காரியங்களை எங்கள் இருதயத்தில் இருக்கிறவைகளை கேட்கிறோமோ, நீர் அவைகளுக்கு பதில் தந்து ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கூட நாங்கள் உடைய இரக்கத்தை வேண்டி ஜபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையாயிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாயிலே சொற்கள் வருவதற்கு முன்பதாகவே எங்களிடத்தில் என்ன இருக்கிறது, எங்கள் இருதயத்தில் என்ன யோசனைகள் இருக்கிறது, என்ன திட்டங்கள் இருக்கிறது, எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர். அன்பு தகப்பனே, உடைய சமூகத்திலே ஜபிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஆசீர்வாதமான நேரத்திலும் கூட ஆண்டவரே, பல்வேறு மனநிலைகளோடு ஆண்டவரே உடைக்கப்பட்டிருக்கின்ற உள்ளத்தோடு கூட, ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளோடு கூட, மகிழ்ச்சியுறைந்த இருதயங்களோடு கூட கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய ஆண்டவரில் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகிறபடி எங்கள் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை குறைவுபடாத நன்மைகளினால் ஆசீர்வதிக்க நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கணும் தகப்பனே. நோய்வாய்கள், பலவீனங்கள், கஷ்டத்தின் நடுவிலே ஆண்டவரே வேதனையோடு கூட இந்த இடத்திலும் இருந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை வாழ்வை கொடுக்கும்படியாய் ஜபிக்கின்றோம். பலவீனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மாறும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். பலவீனங்களோடு கூட கண்ணீரோடு கூட, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்காதா அப்பா, உம்மை நம்பி இருக்கின்றோமே, உம்மை நம்பி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கின்றோமே என்று சொல்லி கேட்கிற தமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீ சுகமடைய விரும்புகிறாயா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு கேட்டு சுகம் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த ஆராதனையிலே தங்கள் பலவீனங்களை குறித்து, தங்கள் பிள்ளைகளுடைய பலவீனங்களை குறித்து, தங்கள் வியாதி படுக்கைகளை குறித்து கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு கூட, எதிர்பார்ப்புகளோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதில் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். என் மகனே, மகளே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற ஆண்டவர் தமது பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். பலவீனங்களை எல்லாம் துடைத்து போடுவீராக. கண்ணீர்களோடு, கவலைகளோடு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருந்து ஆண்டவரே வேதனைப்படுகிற ஜனங்கள் உம்முடைய ஆண்டவரே அன்பினாலும் இரக்கத்தினாலும் விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் பாரங்களோடு ஆண்டவரே வாழ்க்கையிலே தத்தளிக்கின்ற குடும்பங்கள், கடன் கஷ்டங்கள், வேதனைகள், வட்டி கடன்கள், ஆண்டவரே இப்படி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கூட நாங்கள் எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் வட்டியிலே சென்று விடுகிறதே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம், கஷ்டத்தின் நடுவில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும், எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாரும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக. கர்த்தர் கடன் பிரச்சனைகளில் இருந்து நீர் விடுதலையை கொடுப்பீராக. கிடைக்கிற வருமானங்களை ஆசீர்வதியும். குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற ஞான வரங்களை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி அதற்காய் பிரயாசப்படுகின்ற ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பல ஆண்டுகளாய் ஆண்டவரே, பல நாட்களாய் வேதனைகளோடு கூட, எதிர்பார்ப்புகளோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து எப்படியாயிலும் ஒரு பூமி வாங்கி ஆண்டவரை எப்படியாயிலும் அல்லது ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே பொருத்தனைகளை பண்ணி ஜபித்து கொண்டே இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவாராக என்கிற வசனத்தின் அடிப்படையிலே
ஆண்டவரே நீர் தருகிற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை தேவைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவைகளை ஆண்டவரை நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் எங்கள் தேவன், எங்கள் அன்புள்ள தகப்பன். ஆண்டவரை நீர் நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அவருடைய விருப்பங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உடைய இருதயத்தில் என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே கேள். நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவைகளை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆண்டவரிடத்திலே இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், உலகம் நம்மை ஏமாற்றிப்படலாம், ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு கொடுத்தால் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே என்ன தேவைகள் இருந்தாலும் அதை ஜெபத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் வையுங்கள். இயேசுவே எனக்கு ஒரு வீட்டை தாரும், எனக்கு ஒரு ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமாய் ஒரு இடமில்லாமல் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே பாரத்தோடு ஜெபியுங்க. நீங்க ஜெபிக்கிற போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா கஷ்டங்களையும் கடன்களையும் கண்ணீரையும் அவர் உங்களை விட்டு மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் கண்ணீரோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை எண்ணி மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஆண்டவர் தமது பிள்ளைகளை குறித்து அதிகமாக இந்த ஜெபத்திலே நீர் ஆண்டவரே தமது பிள்ளைகளுக்காய் நீர் இரக்கம் பாராட்டுகிறீர். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவரே திருமண வயது எட்டி இருக்கிறது, ஆண்டவரே நல்ல ஒரு வரன் அமைய வேண்டும், ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்த வேண்டும், ஆண்டவரே அதற்காக செலவினங்கள் உண்டு, தேவைகள் உண்டு, அதற்காக சில காரியங்கள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஆண்டவரே உள்ளத்தின் எண்ணங்களோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற பெற்றோருடைய ஜெபங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமது பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணையை தாரும். ஆண்டவரே தமது பிள்ளைகள் திருமண காரியங்களுக்கான தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த தடைகளும் இல்லாதபடி, ஆண்டவரே எந்த சத்துருடைய உபத்திரவங்கள் இல்லாதபடி, மனுஷருடைய ஆண்டவரே வாயின் வார்த்தைகள், மனுஷருடைய கோள் சொல்லுகிற அனுபவங்கள், இப்படிப்பட்ட எல்லா தீமைகளுக்கும் விலக்கி ஆண்டவர் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நல்வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, இன்னும் அதிகமாய் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளுக்காக படித்து முடித்து இன்னும் வேலைகள் கிடைக்கவில்லையே, நல்ல ஒரு வேலையை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற பெற்றோர், இப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பிற்கேற்ற ஆண்டவரை நல்ல ஊதியத்தோடு கூட வேலை வாய்ப்புகளை தாரும். ஒரு பாதுகாப்பான இடத்தை நமது பிள்ளைகளுக்கு நியமிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. கர்த்தரை நோக்கி கேட்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற எங்கள் அன்பின் கர்த்தர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற இயேசுவே என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குழந்தை செல்வங்களுக்காய் ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை தாரும் ஆண்டவரே. வாழ்வின் நன்மைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும், கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் சந்தையும், இல்லத்தின் தலைவர் தலைவி பிள்ளைகள் பெற்றோர் முதியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கூட ஜெபிக்கின்றோம் அப்பா. எங்கள் திருச்சபையின் ஊழியங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையிலே செய்யப்படுகின்ற எல்லா ஊழிய பணிகள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நாங்கள் அனுசரிக்க இருக்கின்ற எங்கள் திருச்சபையின் 98வது சபை நாள் விழா, திருப்பணியாளர் இல்லம் அர்ப்பணம், திறப்படுத்தல் தொழுகை, அன்பின் விருந்து, இப்படிப்பட்ட காரியங்கள், அதோடு கூட ஆண்டவரே சபை நாளை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற ஆவிக்குரிய எழுப்புதல் கூடுகைகள் ஆசீர்வாதமாய் இருக்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அநேக தேவைகள் உண்டு, உம்முடைய பிள்ளைகள் வழியாய் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கூட ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் திட்டமிடுகிற போது அவைகளை நேர்த்தியாய் செய்யத்தக்கதாய்
செம்மையும் நன்மையுமாய் அமையத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனைகளை தாரும், எங்களுக்கு வழிகாட்டுதல்களை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள், ஆண்டவரே, பொங்கி வருகிற தீமைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாறி போகும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஊழியங்களை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாதையிலே, ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே நாங்கள் நிறைவேற்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காய் அநேகர் ஏராளம் தாராளமாய் கொடுத்த உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மிஷன் வீட்டிற்காய் இடத்தை கொடுத்திருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்தை நினைத்து பார்க்கிறோம். அன்பு தகப்பன், நீர் ஆசீர்வதிக்கு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆயிரங்களாய் லட்சங்களாய் ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்காய் கொடுத்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்சமாய் அதிகமாய் தங்கள் ஆண்டவரே தராணிக்கு தக்கதாய் தங்கள் திராணிக்கு மேலாய் கொடுத்தவர்கள் அநேக ஜனங்கள் உண்டு. ஒவ்வொரு ஜனங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் வழி நடத்தும். ஆண்டவரே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஆராதனைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், ஆராதனை வடிவமைப்பு, ஆண்டவரே பாடகர் குழுவினருடைய ஆயத்தங்கள், ஆண்டவரே இன்னும் அதற்குரிய நேர காலங்கள், ஆண்டவரே எல்லாம் சீரும் சிறப்புமாய் அமைய எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, நீர் தொடர்ந்து திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதியும். வருங்காலத்திலே திருச்சபையின் நிறைவேற்ற பணிகளை எங்களுக்கு தரிசனமாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த பணிகளின் நிமித்தமாய் எங்களுக்கு ஆண்டவரே தேவைகள் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கு அதிகமான பண தேவைகள் உண்டு. இவைகள் சந்திக்கப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் இந்த திருச்சபையின் மூலமாய் இந்த பகுதியிலே வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு தகப்பனே, எங்கள் மாநிலத்திற்காய், மாவட்டத்திற்காக, எங்கள் ஆண்டவரே தேசத்திற்காய் ஜெபிக்கின்றோம். எங்கும் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறபடி கேரள மாநிலத்திலே அந்த வயநாடு பகுதியிலே ஆண்டவர் அதிகமான சேதங்கள், ஆண்டவரே அப்பா, நிலச்சரிவினாலும் ஆண்டவரே காட்டாற்று வெள்ளத்தினாலும் அநேக பாதிப்புகள், ஆண்டவரே தங்கள் உடைமைகளை, உறவுகளை இழந்த ஜனங்கள், ஆண்டவரே எத்தனையோ இழப்புகள், அதை பார்ப்பதற்கே நாங்கள் வேதனைப்படக்கூடிய அளவிலே மிக துயரங்கள். ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாரும். ஆண்டவர் ஒரு நிம்மதியை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை மனிதர்களுக்கு குறுகியதா இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் அன்போடும் இரக்கத்தோடும் பிறரை நேசித்து வாழுகிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் விடுதலை தருகின்றவர், ஆண்டவர் பாதுகாக்கின்றவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களையும் எங்களை சார்ந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிரயாணங்களிலே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். ஊழியங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு ஆண்டவரே அருட்பணி ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஊழியங்கள் வளர்ச்சிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ள கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சாட்சி பகர தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஊழியங்கள் நடைபெறுகின்ற ஆண்டவரே வட தேசங்களிலே ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் ஆண்டவர் சமாதானத்தை ஏற்படுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு வாசல்களை திறந்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் பேராயத்தின் மூலமாய் நிறைவேற்றப்படுகிற டிஎம்இபி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். HMS திருச்சபை ஸ்தாபிதங்கள் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் தாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியங்களுக்காய் கொடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்ற தகப்பனே, முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இயலாமைகளிலே எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் நீர் ஒருவரே. எங்கள் கண்ணீரிலே எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறவர் நீர் ஒருவரே. அந்த விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு காரியம் நடப்பிக்கின்றோம். ஆண்டவர் வழி நடத்தும், பலப்படுத்தும். ஆண்டவர் ஆசீர்வதியும் தகப்பனே. இவைகளை எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை சந்திக்கின்றவர் எட்டாம் தேதி மிஸ்டர் எஸ் ஜான் கன், சன் ஆஃப் மிஸ்டர் ஆர் சாமிகன்.
பிறந்தநாள் சந்திக்கின்ற அன்பு திருச்சபை உறுப்பினரை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு நலமான ஆண்டுகளையும் வளமான வாழ்வையும் தந்துள்ளவராக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். முதலாவதாக, கழிந்த வாரம் நடைபெற்ற சபைக்குழு கூட்ட அறிக்கையானது படிக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஜூன் மாத கணக்குகள் படிக்கப்படும்.
உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குறீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோருக்கு அல்லேலூயா, என்னே நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னே நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாள் ஆலய ஆராதனையிலும் உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தோடும் வாஞ்சையோடும் பொருள் காணிக்கைகளாய், பை காணிக்கையாய், மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகளாய், ஆண்டவரே திருப்பணியாளர் இல்ல பிரதிஷ்டை காணிக்கைகளாய், சபை நாள் காணிக்கைகளாய், ஆண்டவரே இன்னும் பல நிலைகளிலே காணிக்கைகளை படைத்திருக்கிறார். பொருத்தனைகளோடு ஜெபங்களோடு இயேசுவே என்று உடைய சமூகத்திலே தங்களுக்கு இருந்தவைகளிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார். தங்கள் உழைப்புகளிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கைக்கு மேலான பலன் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தோடு கூட ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்கிற மகிழ்வோடும் நிறைவோடும் கூட கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உம்மாலே சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள கிருபை தான். எங்களையே உடைய சமூகத்திலே தருகிறோம், காணிக்கையாய் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடக்கும். இவைகளை எங்கள் ஆண்டவர் ரட்சகரமாய் இருக்கிறோம். அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். பாடல் புத்தகத்திலே 281வது பாடல், பாடல் எண் 281, கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே என்ற பாடலின் 1 மற்றும் 3வது அடிகளை மாத்திரம் பாடுவோம். 1 மற்றும் 3.
அமருங்கள். அமர்ந்த நிலையிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசுகிற அன்பின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களோடு பேச நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். இந்த ஆராதனையிலும் உடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள், நீர் எங்களோடு எவைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகளை பேசும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலப்பட, எங்களை திருத்திக் கொள்ள, எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளிலே நாங்கள் நிறைவை கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவைகளை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தியான வசனம் லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். லூக்கா 10:2. ஒருவர் படியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இன்றைக்கு நாம் அருட்பணி ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். இந்த அருட்பணி ஞாயிறிலே கடவுளுடைய இருதயத்தின் பாரத்தை, ஊழியத்தை குறித்த கடவுளுடைய பாரத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது? ஊழியம் என்றால் என்ன? இந்த ஊழியம் என்பது ஏன் இன்றைக்கு நமது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை மிக சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். மிஷன் என்று சொல்லி இந்த அருட்பணியை குறிப்பிடுகிறார்கள். இந்த அருட்பணி என்று சொல்லுகிற போது அதிலே கடவுளுடைய ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம் இருக்கிறது. அதை குறித்த ஊழியத்தை குறித்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம்? ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை குறித்த அந்த தரிசனத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருச்சபையும் ஊழியமும் ஒன்றே ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று. திருச்சபை ஊழியத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையில் இறைமக்களாக அழைக்கப்பட்டவர்களின் கூட்டமாக, மீட்கப்பட்டவர்களின் கூட்டமாக இருக்கிற நாம் இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற, ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் நேர்மையாய் செய்ய, கடவுளுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஊழியத்தை குறித்து நமக்கு இருக்கிற எண்ணங்கள் என்ன? இந்த உலகத்திலே இன்றைக்கு இந்த பணியை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை. ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இல்லாமல் இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் அநேக இடங்களிலே மூடப்படுகின்ற ஒரு நிலையிலே, மக்கள் சந்திக்கப்படாத ஒரு நிலைமைகளிலே, சுவிசேஷம் என்பது சொல்ல முடியாத அல்லது சொல்லப்படாத நிலைகளிலே அநேக இடங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார். ஏன் இந்த ஊழியம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஊழிய பணி எப்படி வந்தது என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை நாம் செய்யும்படியாக. இயேசுநாதர் இந்த உலகத்திலே 33.5 ஆண்டு காலம் வாழ்கிறார். அதிலே 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்கிறார். இந்த 3.5 ஆண்டு ஊழியத்தை இன்றைக்கு யாராலையுமே நம்மால் செய்ய முடியவில்லை, இனியும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஊழியத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாதிரி அவர்தான். இயேசுவை போல ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை இன்னும் யாரும் நிறைவேற்றி விடவில்லை, இனிமேலும் நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட
ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை இந்த உலகத்திலே ஆண்டவர் செய்தார். அவர் அந்த ஊழியத்தை செய்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை மனுஷருக்காய் கொடுத்து இந்த உலக வாழ்க்கை முடித்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் சென்ற பிறகு அவர் விட்டு சென்ற பணியை யார் தொடர்கிறார்கள்? சீடர்கள் தொடர்கிறார்கள். நம்ம பார்த்தது இயேசு கிறிஸ்து 12 சீடர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு அவரோடு கூட இருந்த சீடர்கள் அந்த ஊழியத்தை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் பல மூலை முடுக்குகளுக்கு கொண்டு செல்லுகிறார், பல தேசங்களுக்கு கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி ஒரு சீடர், இயேசுடைய சீடர் நம்முடைய இந்தியாவிற்கு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அவர் தான் யாரு? தோமா என்று சொல்லக்கூடிய சீடன் இந்திய தேசத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஊழியத்தை செய்கிறார், சபைகள் ஸ்தாபிக்கிறார், சபைகள் வளர்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை அப்போஸ்தலர்களுக்கு பிறகு, அதாவது அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு பிறகு இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் காலங்களிலே ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். அப்போ ஊழியக்காரர்கள் என்று சொன்னா, இன்னைக்கு நம்ம தென்னிந்திய திருச்சபையில் நம்ம எடுத்துக்கொண்டால் பாஸ்டர்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் அநேகம் ஊழியங்கள் இருக்கிறது, அநேக அறுவடை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நிறைய ஊழியக்காரர்கள். இதையெல்லாம் நியமிக்கிறது யாருன்னா ஆண்டவர். மிஷனரிகளை நியமிக்கிறார், போதகர்களை நியமிக்கிறார், ஊழியம் செய்யப்படுகிறது. இன்றைக்கு திருச்சபை என்று வருகிற போது திருச்சபையில் இருக்கிற இறைமக்களாகிய நாமும் ஊழியம் செய்ய, ஆண்டவர் விட்டு சென்ற பணியை அப்படியே தொடர்ந்து செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பிறருக்கு சொல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊழியம் செய்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக இந்த படிக்கப்பட்ட வேத வசனங்களை மையமாய் கொண்டு நாம் பார்க்கிற போது மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலே அந்த வசனம் சொல்கிறது, திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பணியை, ஊழியத்தை ஆதரிக்கின்ற இறை மக்கள். இந்த ஊழியத்தை நாம் ஒருவேளை செய்ய முடியாவிட்டாலும் இந்த ஊழியத்தை ஆதரிக்கிற நிலையிலே, கடவுளுடைய பணிக்கு கை கொடுக்கின்ற நிலையிலே நாம் இருக்க வேண்டும். திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டார். இயேசுநாதர் ஊழியம் செய்கின்றார், ஜனங்களை சொஸ்தமாக்குகின்றார், ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து அறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கும் போது அவர் முதலாவது செய்த பிரசங்கம் என்ன என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த ஊழியத்தை துவங்கும் போது இயேசுநாதர் செய்த முதல் பிரசங்கமே இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பாத ஜனக்கூட்டத்தின் நடுவிலே வேதபாரகர் பரிசேயர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணிந்து பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கிக்கின்றார். ஜனங்கள் அவருக்கு பின்பதாக செல்லுகிறார்கள், ஊழியத்திலே உடன் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த ஊழியத்திலே எப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுடைய பணி என்று வருகிற போது அநேக நேரங்களிலே அதை குறித்து அற்பமாக எண்ணுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆஃப்டர் ஆல் ஊழியம் தானே என்று சொல்லி ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் கொச்சைப்படுத்துகின்ற ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளம் உண்டு, இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அதே போல அந்த ஊழியத்தின் நிமித்தம் அறுவடை செய்யப்படுகின்ற ஜனங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், இதனுடைய அந்த எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது. ரட்சிப்பை விட்டு தூரம் போகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது சபையிலே ஆண்டவர் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து சொல்லுகிறார். யாரை இந்த பணிகளுக்காக அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லி தன்னுடைய வேதனையை பகிர்ந்து, இந்த வேதனையை திருச்சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு சவாலாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தை நாம் ஒருவேளை களத்தில் நின்று செய்ய முடியாவிட்டாலும் அந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஆதரவாக, அந்த ஊழியத்தை நம்மால் முடிந்த மட்டும் தாங்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் விட்டு சென்ற பணிகளை நாம் செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். பிறரை நேசிக்கிறவர்களாக, நோய்வாய்ப்பட்டவர் விடுதலை கொடுக்கிறவர்களாய், தாங்குகிறவர்களாய், வேத வசனங்களை சொல்லுகிறவர்களாய் ஆண்டவர் இருந்தார். அதை போல அவர் விட்டு சென்ற பணியை நாம் செய்கின்ற ஜனங்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பேராயத்தில் டிஎம்பிபி ஊழியங்கள் இருக்கிறது, இன்னும் அதை தாண்டி எஃப்எம்பிபி, இன்னும் பல ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியங்களுக்குள்ளே நம்முடைய பங்களிப்புகள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் ஒரு ஊழியக்காரர்களை நம்முடைய காணிக்கைகள் தாங்குகிறோம் என்று சொன்னால்
அந்த ஊழியக்காரன் மூலமாக அங்கே ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படுகிறது, வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நாம என்ன செய்வோம்? நம்ம முடிந்த காணிக்கையை தான் கொடுக்கிறோம். அந்த ஊழியக்காரன் மூலமா அங்க ஏதோ ஒரு ஆத்துமா அறுவடை ஆகிறது இல்லையா? அது யாருடைய கணக்கில் போய் சேரும்? நாம கொடுக்கிற அந்த கொஞ்ச காணிக்கையில என்ன செய்யும்? நம்ம கணக்கில் சேரும். ஒரு ஆத்துமாவை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு காடுகளிலும் மலைகளிலும் நம்ம சென்று ரட்சிக்கிறது இல்லை, வீட்டில இருந்தே என்ன செய்கிறோம்? ரட்சிக்கிறோம். நமக்கு நம்ம கொடுக்கிற காணிக்கையை பெற்றுக்கொண்டு அங்கே ஊழியக்காரன் பணி செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியங்களையும் அந்த காணிக்கையும் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிலே திருச்சபை வளர்ந்து விட்டது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? இந்த ஊழியத்திற்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள்? யாருமே இல்லை. ஆகவே ஆண்டவருடைய வேதனையை என்றைக்கு திருச்சபையினுடைய வேதனையும் வலியுமாக நாம் பார்க்கிறோமோ அன்றைக்கு ஊழியம் வளர்ச்சி அடையும். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்பணியிலே ஆதரவு கொடுக்கிற மக்கள், திருப்பணியிலே கூடவே நின்று கொள்ளுகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவரோடு நிற்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒன்று. நம்மிடத்திலும் ஆண்டவர் இந்த ஊழியத்திலே இப்படிப்பட்ட பங்களிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, திருப்பணியை அரவணைக்கின்ற ஜனங்கள், திருப்பணியை அரவணைக்கின்ற இறைமக்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலே அவனுக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் பிலிப்பு. இந்த பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகின்றான். அப்போ கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு என்பது நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும், ஊழியத்தை அரவணைக்க முடியும். அந்த ஊழிய பாரம் என்பது நமக்கு வரும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் சிலர் காணிக்கை கொடுக்கும்போது காணிக்கைகளை இந்த ஊழியங்களுக்காக ஒதுக்குவார்கள். அது எதிலிருந்து ஒதுக்குவாங்கன்னா, தாங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கிற பணத்திலிருந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்து ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க மனசுல என்ன இருக்கணும்னு சொன்னா, யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படுவார்கள், யாராவது ஒருவருக்கு என்ன செய்யும், அந்த சுவிசேஷம் செல்லும். இப்படி யாரெல்லாம் யோசிச்சு மாசந்தோறும் ஊழியக்காரர்களுக்கு அந்த மிஷனரிகளுக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மை உண்டு, அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. நாம் இந்த திருச்சபையிலே 98வது சபை நாள் விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். நம்முடைய லெவஞ்சிபுரம் திருச்சபையிலே எத்தனை போதகர்கள் எழும்பி இருக்கிறார்கள். நம்முடைய கன்னியாகுமரி பேராயத்திலே எத்தனை போதகர்கள் இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். எத்தனை குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகளை உங்க பிள்ளைகளை நீங்க ஒரே ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரிதான், அல்லது 2 பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், எத்தனை பிள்ளைகளை எத்தனை குடும்பங்களிலே பிள்ளைகளை ஊழியத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறீர்கள். கடவுள் இந்த ஊழியத்தை குறித்த வலியையும் வேதனையும் திருச்சபையிலே சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன். இந்த ஊழியத்திற்கு துணை நிற்கவும், ஊழியத்தை அரவணைக்கவும், ஊழியத்தை ஆண்டவர் தருகிற வல்லமையோடு செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஊழியத்தை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் காணிக்கைகளை குறித்தும் இந்த உலகம் ஒருவேளை அற்பமாய் எண்ணலாம், பேசலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன என்று சொன்னால், ஊழியத்தை கனப்படுத்த, இயேசுநாதர் அவர் நடந்து சென்ற அந்த அடிச்சுவடுகளிலே நடப்பதற்கு, அவர் விட்டு சென்ற பணிகளை செய்வதற்கு. அவருடைய ஆண்டவர் கடைசி நாட்களிலே பேதுருவை அழைத்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு என்ன சொல்கிறார்? உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். 2வது கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன், அது உமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். 3வதும் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா. இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவர் எதை கேட்கிறார் தெரியுமா? எனக்கு ஊழியம் செய்ய நீ ஆயத்தமா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க தயாரான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கிறார். அப்ப திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியம் அவருடைய இருதயத்துல இருக்கிற வலி, ஒரு பாரம். அதே வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு திருச்சபையை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார். அன்பு திருச்சபையே, இந்த ஊழியத்தை ஆதரிப்பதற்கு, இந்த ஊழியத்தை அரவணைப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை திருச்சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்புவதற்கு நீங்கள் தயார் நிலையில இருக்கிறீர்களா? நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? இந்த உலகத்திலே
தலை சிறந்த படிப்பை பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கிறோம். அதில் தவறுகள் கிடையாது. அது கடவுளால் நமக்கு வருகின்ற ஒன்று. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவோம் என்று சொன்னால், அதுவும் கடவுளால் நமக்கு வரக்கூடியது. ஏன்னு சொன்னால், கடவுள் ஒரு மனிதனை, ஒரு பிள்ளையை ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த ஊழியத்திற்கு யாராலும் கொண்டு போக முடியாது. அல்லது கடவுள் ஒரு மனிதனை அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிவிட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு வேற எங்கேயும் போக முடியாது. எப்படி? அப்போ கடவுள் தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? நியமிக்கிறார். அந்த மனிதன் மிஷனரியா ஊழியம் பண்ணணுமா அல்லது போதகரா ஊழியம் பண்ணணுமா, இதை நியமிக்கிறது யாரு? பெற்றோர் கிடையாது. பெற்றோர் ஊழியத்தை நியமிக்கலாம், ஆனால் எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது யார் தான் நியமிக்கிறார்? ஆண்டவர் தான் நியமிக்கிறார். அது மிஷனரி ஊழியமாக இருக்கலாம், தனி ஊழியமாக இருக்கலாம், எந்த ஊழியமாக இருந்தாலும் அந்த ஊழியத்தை அதை நியமிப்பது, அதை வடிவமைப்பது யார் தான்? ஆண்டவர் தான். அநேகருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஊழியத்துக்கு பெற்றோர் பிள்ளைகளை டெடிகேட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் கஷ்டமான நேரங்கள் வரும்போது, பிள்ளைகளுடைய கடின பலவீன நேரங்கள் வருகிற போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லது ஒரு பொருத்தனையாக ஏதோ ஒரு சூழலில் பிள்ளைகளை பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து வாலிப பிராயம் வரும்போது என்ன செய்கிறோம்? நான் போகவே மாட்டேன், ஊழியத்துக்கு போகவே மாட்டேன், அல்லது பாஸ்டர் ஊழியத்துக்கு போக மாட்டேன், அல்லது மிஷனரியாக போக மாட்டேன்னு சொல்லி ஒரே பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கஷ்டம். நம்ம பிள்ளைகளை யாராவது கேவலமாக பேசுகிறத நம்ம விரும்புவோமா? யாரும் விரும்ப மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் எங்கே நடக்கும்? ஊழியக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. இதெல்லாம் ஊழியக்காரங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, சில பெற்றோரும் அப்படியே சைலண்டாக இருந்துருவாங்க. ஐயோ, நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு விட்ட நாளைக்கு அதுக்கு விடுற கண்ணீரை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். எங்கள் வீட்லேயும் அதே தான். ஆரம்பத்தில் இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் போது என்னுடைய பெற்றோர் முழுமனதோடு சம்மதிக்கலை. ஊழியம் ரொம்ப கஷ்டம், வேண்டாம், அது வேண்டாம் என்றார்கள். ஆனால் என்னுடைய தாத்தா பாட்டி அவர்கள் ஆலயத்தில் கோயில் பிள்ளையாக பணி செய்தவர்கள். அவர்களுடைய டெடிகேஷன், தாத்தா பாட்டியினுடைய அர்ப்பணம் தான் இன்றைக்கு இந்த அருளுரை மேடையிலே நிற்க வைத்திருக்கிறார். அப்புறம் காலம் வந்தபோது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னை ஆயத்தப்படுத்துகிறார், என்னுடைய கல்வி சூழலையே மாற்றி விடுகிறார். அப்போ நம்முடைய பிளான்கள் ஒரு சைடு, கடவுள் பிளான் இன்னொரு சைடு. எப்படி கல்வி சூழலையும் மாற்றி ஊழியத்திற்காக பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போ எதுக்கு பக்குவப்படுத்துகிறாருன்னா, யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? பொறுமையோடு கேட்கணும், அப்படிதானே? அதற்கு என்ன சொல்லி என்ன செய்வார்னா, நம்ம ஞானத்தோடு நடத்துவார். சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வருகிற போது அந்த அழைப்பு தான் என்ன செய்ய ஞாபகம் வரும். அப்போ இதெல்லாம் என்னன்னா, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பு தான் என்ன செய்கிறார்? இன்னைக்கு திருச்சபையிலே கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகள் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆர்வமாக இருந்தால் தடை பண்ணாதிருங்கள். பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவருடைய பணியை செய்வதற்கு பிள்ளைகள் தயார் நிலையில இருந்தால் பெற்றோர்கள் தடுத்து விடாதீர்கள். அந்த ஊழியத்திலே பிள்ளைகள் வளரும்படி தேற்றுங்கள். ஊழியங்களுக்காக கொடுங்கள். அதை போல ஒரு மேன்மை உங்க சந்ததிக்கு நீங்க சம்பாதிக்கவே முடியாது. ஒருவேளை இப்போதைக்கு அது கஷ்டமா தோணலாம், ஆனால் அதற்குரிய நன்மைகள் உண்டு. ஆகவே இந்த ஊழியத்திலே இறைமக்களாகி நாம் கூட நிற்கின்றவர்களாய், அரவணைக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இந்த திருப்பணியை அரங்கேற்றுகிறவர்களாய் செய்கின்றவர்களாகவும் நாம் மாற வேண்டும். 2 ராஜாக்கள் 7:9 சொல்லுகிறது. அங்கே ஒரு சில குஷ்டரோகிகளை குறித்த ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள்ளாய் பேசிக் கொள்கிற ஒரு காரியம், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் யார் மேல் சுமரும்? நம்ம தான் சுமரும், பிறருக்கு மேல இல்லை. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமானது. ஏனென்று சொன்னா, ஊருக்குள்ள வர முடியாது. ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். குஷ்டரோகம் வந்துட்டா என்ன ஒதுக்கிடுவாங்க. இந்த காலத்துலயாவது நமக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்குது, மருந்து ஹாஸ்பிட்டலுக்காவது அட்லீஸ்ட் அனுப்பி விடுவோம். அந்த காலத்துல அப்படி இல்லை, தொலைஞ்சு போயிரு, கண்ணு முன்னா என்ன செய்தார், அது வந்துடாத. அப்படித்தான் மறைத்தார்கள். இயேசுநாதர் பாதையில வருகிற போதும், இந்த சீடர்கள் வருகிற போதும், ஜனங்கள் இருக்கிற இடங்களில் குஷ்டரோகிகளுக்கு அனுமதி கிடையாது. எங்க போயிடணும்? ஊரை விட்டு வெளியே போயிடணும். இயேசுநாதர் என்ன பண்ணார் தெரியுமா? ஊருக்கு வெளியே எங்க சாலை இருக்கிறோ அங்கதான் நடந்து வருவார். ஏன்னா குஷ்டரோகிகள் அங்கதான் இருக்கிறாங்க, அவருக்கு அவர்களும் வேணும், அங்க பார்த்து நடந்து வருவார். அப்போ அப்படி வரும்போது தான் என்ன செய்கிறது, குஷ்டரோகிகள் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறதும், அங்க விடுதலை கொடுக்கிறதும். இயேசுநாதருடைய ஊழியம் சிறப்பதான் சொன்னேன். அந்த ஊழியத்தை யாராலுமே செய்ய முடியாது.
ஜனங்கள் எல்லாரும் குஷ்டரோகியை எங்க கொண்டு போடுறாங்க? ஊருக்கு வெளியே கொண்டு போடுறாங்க. ஊருக்கு வெளியே உள்ள பாதையில தான் யாரு நடக்கிறா? ஆண்டவர் நடந்து வருகிறார். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல அதைத்தான், ஒருவேளை இந்த உலகம் நம்மை ஒதுக்கலாம், தூக்கி ஓரத்துல வைக்கலாம். ஆனா அந்த பக்கத்துல தான் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். நம்மை அற்பமாய் எண்ணலாம், நம்மை குறித்து அற்பமாய் ஏளனமாய் பேசலாம். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்கிற வாஞ்சை குஷ்டரோகிகள் என்ன செய்கிறான்னு சொன்னா, நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். அந்த பகுதியிலே சமாரியாவிலே கடுமையான பஞ்சம் இருக்கிறது. அங்கு எப்படிப்பட்ட பஞ்சம் என்றா, தங்க பிள்ளைகளையே, சொந்த பிள்ளைகளையே சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம். தங்களுடைய பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குஷ்டரோகிகள் ஊருக்கு உள்ள வர முடியாது, வெளியே இருக்கிறார்கள், வெளியே இருக்க வேண்டும். இந்த சீரிய இராணுவத்தினுடைய அந்த கூடாரங்களுக்குள்ளாக குஷ்டரோகிகள் போய் என்ன செய்கிறாங்க? காரியங்களை சொல்லுகிறார்கள். நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று கடவுளுக்காக, ஆண்டவருக்காக முன் நிற்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சமாரியாவில் ஏற்பட்ட பஞ்சம் அது சாதாரண உணவு பஞ்சம். ஆனால் இனி வரக்கூடிய பஞ்சங்கள் எப்படிப்பட்ட பஞ்சங்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், வசனங்களுக்கு பஞ்சம். வசனங்களை கேட்பதற்கு ஆசையாக இருக்கும், ஆனால் கேட்க முடியாது. ஆலயத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் என்ன செய்ய முடியாது. ஆலயத்தில் பங்கு பெற முடியாத நிலைமைகள். ஏற்கனவே அதற்கு ஒரு மாடல் ஒரு இது பார்த்துட்டோம் இல்லையா? பார்த்தோமா இல்லையா? எப்போ அழகா சொன்னாங்க. கொரோனா காலத்தில் அதுக்கு ஒரு மாடல் பார்த்துட்டோம். ஏன்னா இதை விட பெரிய காலங்கள் என்ன செய்யுது நம்ம முன்பதாக இருக்கிறது. ஆலயத்திற்கு வர முடியாது, வேத வசனங்களை கேட்க முடியாது, ஊழியம் செய்ய ஆசை இருக்கும், செய்ய முடியாது. ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கணும், ஊழியக்காரங்களை தாங்கன்னு ஆசை இருக்க, கொடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிறார். லட்சம் லட்சமாய் ஜனங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாமல் தவிக்கிறார்கள். உன்னிடத்திலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறாயா? இந்த ஊழியத்தை செய்வதற்கு அல்லது உன்னால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்கிறார். அந்த ஊழியத்திலே உடன் நிற்பதற்கும் அதை அரவணைப்பதற்கும் ஊழியத்தை களத்தில் இறங்கி செய்வதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த திருச்சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். அதை ஒரு தரிசனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். இந்த திருச்சபையிலிருந்து போதகர்களும் மிஷனரிகளும் எழும்ப வேண்டும். அதை ஒரு எண்ணமாக, அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம் திருச்சபையிலும் பெரிய காரியங்களை நாம் செய்வார். நாம் அதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 405வது பாடல், கீர்த்தனை பாடல் 405, தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலின் முதல் மற்றும் 3வது 4வது அடிகளை பாடுவோம். முதல் மற்றும் 3வது 4வது அடிகளை பாடுவோம். தரணியை அன்பாய் இயேசுவுக்கு
நமது துன்பத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. நாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவும் நான் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொலைக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்த்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலும் கூட எங்களோடு பேசினதற்காய் நன்றி. உம்முடைய இருதயத்தின் பாரத்தை எங்கள் பாரமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் எங்களால் முடிந்த அளவுக்கு ஊழியங்களிலே பங்களிப்பு தர, ஊழியங்களை நேசிக்க, ஊழியங்களை ஆதரிக்க எங்களுக்கு அருள் தார். ஆண்டவரே, ஊழிய காரியங்களுக்காய் கொடுக்கிற ஜபிக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். இன்னும் எங்கள் திருச்சபையிலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் வருங்காலங்களில் எழும்ப உம்முடைய பணியை செய்ய, உமக்காய் முன்னிற்க, உமக்காய் சாட்சியாய் தியாகமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, ஜனங்கள் ஊழியத்திலே உடன் நின்றதை போல ஆண்டவர் வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொழுகையில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். பெரியோர் முதல் சிறியோர் வரையும் தேவனுடைய அன்பின் கரம் தமது பிள்ளைகளை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இவைகளை எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியரின் திருவுறவு ஐக்கியமாசையும் நம் அனைவரோடும் கேட்ட சத்தியத்தோடும் இன்றனுமான சதா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.